அதனால ரமதான்ல நான் சொல்ல வந்தது, கடமையான தர்மம் கொடுக்காதீங்க, உபரியான தர்மங்கள் கொடுங்க. நஃபிலான சதகாக்கள் கொடுங்க, நஃபிலான தர்மங்களை அள்ளி அள்ளி கொடுங்க. எல்லா வணக்கங்களும் ஒரு மனதாக ஒரு சேர செய்ய வேண்டிய ஒரு மாதம் இந்த ரமதானுடைய மாதம். எனவே திலாவத் இருக்கணும், தர்மங்கள் இருக்கணும். ரமதான்ல அதிகமாக திக்ர் செய்யுங்க, நிறைய திக்ர்கள். நான் இப்போ டைம் ஆயிடுச்சு, சில திக்ர்களை சொல்லலாம் நினைச்சேன். நிறைய திக்ர்கள் அடுத்தடுத்த பயான்களில் சொல்கிறேன். ரமதானுடைய பொழுதுகள் உங்களுடைய நாவுகள் எப்போதும் அல்லாஹ்வுடைய திக்ரில் திளைத்து இருக்கட்டும். வீணான எந்த சொற்களும் பேசாதீங்க, எந்த வார்த்தைகளும் சொல்லாதீங்க. ரமதான் ஒரு வருஷத்திற்கான மதிப்பீடு. உங்களுடைய ரமதான் சரியா இருந்தா அடுத்த வருஷம் வரைக்கும் நீங்க பாவமே செய்ய மாட்டீங்க. உலமாக்கள் 3 வகையான அளவீடுகள் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய ஒரு வாரம் சரியா இருக்கணும்னா ஜும்மா சரியா இருந்தா அடுத்த வாரம் வரைக்கும் நீங்க சரியா ஒழுங்கா இருப்பீங்க. ஒரு மனிதனுடைய ஒரு வருஷ காலம் சரியா இருக்கணும்னா ரமதான் சரியா இருந்தா அடுத்த வருஷம் வரைக்கும் சரியா இருப்பீங்க. ஒரு மனிதனுடைய ஆயுள் சரியா இருக்கணும்னா உங்களுடைய ஹஜ்ஜு சரியா இருந்தா ஆயுள் முழுக்க சரியா இருப்பீங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவன் தப்பு பண்றான்னா ஹஜ்ஜில் ஓட்ட இருக்குன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டுடுச்சு, ஒரு ஹாஜி தப்பு செய்ய மாட்டார், ஒரு ஹாஜி ஏமாற்ற மாட்டார், ஒரு ஹாஜி பொய் சொல்ல மாட்டார். உலமாக்கள் இப்படி 3 அளவீடுகள் சொல்லுவாங்க. ரமதான் 2வது அளவீடு. அடுத்த வருஷம் வரைக்கும் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதை இந்த ரமதான் தான் தீர்மானிக்க போகிறது. எனவே அருமையானவர்களே, பாக்கியம் நிறைந்த ஒரு அழகான ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த மாதம் முழுக்க பரக்கத்தான மாதம், இந்த மாதம் முழுக்க துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரங்கள். இந்த சந்தர்ப்பத்தை வீணாக்காதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மனிதன் உண்ணுகிற உணவுகளில் 3 உணவுகளுக்கு கேள்வி கணக்கு இல்லை. சஹர் உணவுக்கு கேள்வி இல்லை, இஃப்தார் உணவுக்கு கேள்வி இல்லை, விருந்தினர்களோடு சாப்பிடுகிற உணவுக்கு கேள்வி கணக்கு இல்லை. சஹர் உணவுக்கு கேள்வி இல்லை. பெருமானார் சொல்லுவாங்க, தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, சஹர் சாப்பிடுங்கள், சஹர்ல பரக்கத்து இருக்குதுன்னு சொன்னாங்க. சஹர் சாப்பிடணும், கொஞ்சமாவது சாப்பிடணும். சஹர் உணவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி சொல்லும் போதெல்லாம் பரக்கத்தான சாப்பாடு தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் சஹர் சாப்பிட எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. ஹலும்மு இலல் கதா இல் முபாரக், இந்த அருள்வலம் செய்யப்பட்ட பரக்கத்தான உணவை உண்ண வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதனால சஹர் உணவு பரக்கத்து, அதுக்கு கேள்வி இல்லை. சரிங்களா? இஃப்தார் உணவுக்கு கேள்வி இல்லை. எப்போவுமே விருந்தினர்களோடு சாப்பிட்டு பழகுங்க. கேள்வி கணக்கிலிருந்து தப்பிக்கணும்னா 4 பேர்த்த கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுங்க எப்போவுமே. அப்போ அல்லாஹ் கேள்வி கேட்கவே மாட்டான். எப்படி சாப்பிட்டாலும் கேள்வி இல்லை. இந்த 3 வகை உணவுகளுக்கு கேள்வி கிடையாது. அதனால சஹருடைய நேரம், துஆவுடைய நேரம். சஹர் சாப்பாட்டில் தினமும் யாராவது 2 பேருக்கு, மிஸ்கின்களுக்கோ முசாஃபிர்களுக்கோ வெளியூர்ல இருந்து வரக்கூடியவர்களுக்கோ யாரோ ஒரு 2 பேருக்கு சாப்பாடு கொடுங்க. இஃப்தார் யாரோ ஒரு 2 பேருக்கு தினசரி கொடுங்க. நீங்க இஃப்தாருக்கு யாருக்காவது உணவளித்தீங்கன்னா உங்களுக்கு நோன்பு வச்ச நன்மை கிடைக்கிறதோட அவருடைய நோன்புடைய நன்மையும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படி எத்தனையோ நல்லறங்களுடைய ஒரு அழகான வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அருமையானவர்களே, ரமதான் மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் தனியாக உட்கார்ந்து அழுங்க. மற்ற காலங்களில் அழுக வருதோ இல்லையோ, ரமதானில் அழுக வரணும். பெருமானார் சொன்னாங்க, 4 குணம் இருந்துச்சுன்னா நீங்க துர்பாக்கியசாலி ஞாபகம் வச்சுக்கங்கன்ட்டாங்க. அர்பஅத்தும் மினஷ் ஷகா, 4 விஷயங்கள் துர்பாக்கியத்தனம் என்று சொன்னாங்க. ஒன்று ஜுமூதுல் ஐன், கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதே கிடையாது, வறண்ட கண் அது. இப்படி இருந்தா எச்சரிக்கை விடுறாங்க. 2வது கஸ்வத்துல் கல்ப், இறுகிய உள்ளம், உள்ளத்துல இறக்க குணமே கிடையாது. 3வது தூலுல் அமல், அதிக ஆசைகள். 4வது அல் ஹிர்சு அல துன்யா, உலக மோகம். இந்த 4ம் இருந்தா உங்களுடைய நிலை துர்பாக்கிய நிலைன்னு சொன்னாங்க. எனவே அழாத கண்கள் ரொம்ப ஆபத்தானது. அழணும், தனிமையா இருக்கும்போது அழுக வரணும். ரமதானுடைய இரவு காலங்களில் அழுக வரணும். வாழ்க்கையில கடந்த காலங்களில் ரமதானை எவ்வளவு பாலாக்கி இருக்கிறோம் என்று அழுக வரணும். ஆயுள்ல எவ்வளவு நாள் போயிடுச்சு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு மாற்றமா எவ்வளவு காரியம் செஞ்சோம், அதை நினைத்து அழுக வரணும். நம்முடைய பாவங்கள், நம்முடைய தவறுகள், எத்தனை மனிதர்களை காயப்படுத்தி இருப்போம், எல்லாவற்றையும் எண்ணி அழுகை வர வேண்டும். அப்போ அத்தகைய ஒரு தருணம் தான் இந்த ரமதானுடைய மாதம். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த ரமதானை நம்ம எல்லோருக்கும் எல்லா வகையிலும் ஆஃபியத்தாக ஆக்குவானாக, பாவங்கள் இல்லாத ரமதானாக ஆக்குவானாக, எல்லா நல்லறங்களும் நிறைந்த ரமதானாக ஆக்குவானாக. நல்லோர்கள் சங்கைக்குரிய ரமதானை எப்படி பயன்படுத்தி அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்தார்களோ அந்த நல்லோர்களுடைய ரமதானை போல
அல்லாஹ் நம் எல்லோருடைய ரமதானையும் ஆக்கியருள்வானாக. யாதொரு குழப்பங்கள் ஃபித்னாக்கள் எதுவும் இல்லாத ரமதானாக உலக முஸ்லிம்களுக்கு இந்த ரமதானை ஆக்குவானாக. நெருக்கடியில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் இந்த ரமதானுடைய பரக்கத்தால் அல்லாஹ் விடுதலை தருவானாக, அவர்களது அச்சத்தை நீக்குவானாக. குறிப்பாக இந்தியாவிலே நடக்கிற முஸ்லிம்களுக்கு எதிரான எல்லா அநீதிகளிலிருந்தும் அல்லாஹ் இந்த ரமதானில் விடுதலை தருவானாக. ரமதானுடைய இரவு கால வணக்கங்களில் ஆர்வத்தை தருவானாக. தராவியிலே ஓதப்படுகிற குர்ஆனை ஆர்வத்தோடு கேட்கிற நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. யாதொரு நோய் நொடியும் இல்லாமல் ரமதானிலே நோன்பு நோற்கக்கூடிய முழுமையான வாய்ப்பினை அல்லாஹ் தந்தருள்வானாக.